இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்துப்போம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த நெய் கூடவே நம்ம ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இவ்வளவும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இதை பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இவ்வளவும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மல்லிக்கீரையும் புதினா இலையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இறைச்சி ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ இறைச்சியை இது கூடவே வேக வைக்கல. நான் இறைச்சி தனியாக வேக வச்சுருக்கிறேன். இதை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க அரிசி 1/2 கிலோ அரிசி, 4 கப்பு. இந்த கப்புக்கு 4 கப் அரிசி, அதுக்கு நம்ம 8 கப் தண்ணி வைக்கணும். நான் இப்போ இதுக்கு 8 கப் தண்ணி, அந்த அரிசி இந்த இறைச்சி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து நான் 8 கப்பு வச்சுருக்கிறேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இறைச்சி வேக வைக்கும்போது இறைச்சியில் உப்பு போட்டிருந்தேன். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டு. இது கொதிக்கிற அந்த டைமில் ஒரு 4 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம வறுத்துக்கலாம். இது எதுக்கு வறுத்துக்கோம் அப்படின்னா, சோறு குழையாமல் கிடைக்கும், நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதனால தான் லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம இதை ஊற வைக்கலாம் இல்லை, நம்ம நேராக தான் இதை போட போகிறோம். இப்போ அதை நம்ம லைட்டாக ஒரு தண்ணி கழுவிக்கிட்டு பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருக்குன்னு. இந்த டைமில் நம்ம இந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அந்த அரிசியெல்லாம் வெந்து நமக்கு கிடச்சிருக்கும். லைட்டாக பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம ஒருக்கா கிண்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அடி வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம் சுற்றி. இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இது மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த அடுப்பில் நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆகிற டைமில் நம்ம அந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு, இதில் உள்ள ஹீட் அந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காண்டி இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுக்கலாம். இது அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போகாது. இது ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் 5 நிமிஷத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம கூட ஒரு 5 நிமிஷம் இப்படி வைக்கணும். இந்த ஹீட்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு மொத்தம் 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி உதிரியாக சூப்பராக நமக்கு பிரியாணி கிடச்சிருக்குன்னு. சூப்பரான பிரியாணி உதிரியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சுது. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.